இன்னைக்கு ஜுக்கினி பச்சைப்பயிரை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். டேஸ்டும் சூப்பர். 2 ஜுக்கினிய வாஷ் பண்ணி இந்த மாதிரி நீள வாக்குல வெட்டிக்கங்க. இப்ப நடுவுல இருக்கிற சத பகுதிய ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி எடுத்துருங்க. இப்ப ஒரு கப் பச்சை பயிறு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல தேவையான தண்ணி ஊத்தி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு குக்கர்ல வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப கட் பண்ணுன ஜுக்கினிய பச்சை இருக்கிற பக்கம் 2 நிமிஷம் வதக்கிங்கோங்க. அதே எண்ணெயில ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதும் 4 பல்லு கட் பண்ண பூண்டு போட்டுக்கோங்க. இப்ப 8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்குங்க. இப்ப ஒரு கட் பண்ண தக்காளி போட்டு வதக்குங்க. இப்ப 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லி தூள் போட்டு வதக்குங்க. இப்ப தேவையான உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்ல வெந்ததும் வேக வச்ச பச்சை பயிறு தேவைக்கு ஏற்ப போட்டு கிளறி விடுங்க. ஒரு 2 ஸ்பூன் பயிறு வேக வச்ச தண்ணி ஊத்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் மல்லி இலை போட்டு கிளறி விடுங்க. இப்ப லைட்டா வதக்குன ஜுக்கினியை எடுத்து பள்ளமான பக்கம் லைட்டா உப்பும் பெப்பரும் தூவி விட்டுக்கங்க. இப்ப பயிறு மசாலாவை ஃபில் பண்ணுங்க. அது மேல மொசரெல்லா சீஸ் நல்லா தூவி விடுங்க. இப்ப ஓவன்ல 12 நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க. இப்ப அருமையான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.